இதுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி கட்டிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி வந்து ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். வாங்க ஈஸியாக வந்து இந்த ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் மாதிரி கரெக்டாக அதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து நான் வந்து கை வந்து எப்படி ஸ்லீவ் வந்து கரெக்டாக பெரிய ஸ்லீவு ஜாயின் போட்டு எப்படி அதை வந்து பஃப் கை வைக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். நார்மல் பஃப்பு, அதாவது ரொம்ப பெருசாக இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு வந்து மடித்து அடிச்சிடலாம். நமக்கு வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் இருக்குது. நல்ல பக்கமாக போட்டுக்கிறோங்க. அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்துட்டு போட்டுக்கிடுவோம். எந்த பக்கம் தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிடுவோம். லைட்டாக வந்து போடுறதுனா போட்டு தான் ஆகணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கிடுவோம். கரெக்டாக மேலே வந்து கிளாத்தை வந்து ஏற்றிக்கிறங்க. எந்த அளவுக்கு இடுப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஏற்றிக்கிறங்க. இதை வந்து கரெக்டாக மடிச்சிடலாம். கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க, பிரிஞ்சிடாமல். நம்ம போடுற ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த தையலுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி அளவு பார்த்துட்டு அதை வந்து போட்டுக்கலாம். துணியை வந்து நல்லா நீட்டாக உதறிடுங்க. இது வந்து பைப்பிங் வைக்கணும். இந்த லாஸ்ட் வந்து துணி கிடையாது, அதுக்கு வந்து கண்டிப்பாக போடணும். பார்த்துக்குருவாங்க. நமக்கு எப்போவுமே இந்த ஜாயிண்ட் வந்து வராது. இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இது வந்திருக்கு. லைட்டாக வந்து அதை போடுற ஜாயிண்ட் வந்து கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி பார்த்து வந்து போட்டுக்கிடுவோம். ஏன்னா அது ஆம்கோல் உள்ளே தான் போகும், அதை வந்து போட்டு தான் ஆகணும். அது வந்து கோல்டு கலர் வந்து கிளாத் கிடையாது. அதை நான் வந்து சுற்றி ஓட்டிட்டு ப்ளவுஸ் எல்லாம் வந்து நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கிளாத் எடுத்து இல்லை அப்படின்னா லேஸ் கூட வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கைக்கு தான் வந்து சிம்பிளாக வந்து அந்த கரையை கட் பண்ணிவிட்டு அடிக்கணும். அதை வந்து உங்களுக்கு வந்து நான் அடித்து வந்து காமிக்கிறேன். இப்போ நீட்டாக ஓட்டியாச்சு பாருங்கள். இப்போ இந்த லென்த்து ஒரு லென்த்து வந்து ஜாயிண்ட் வரும், அதை வந்து போட்டுக்கிடலாம். இப்போ டாட் பிடிச்சிருவோம். அதை வந்து இந்த சென்டர் டாட் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. நீட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க, கரெக்டாக அளவு பார்த்துட்டு. நம்ம தைக்கிறதுல தான் வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டாக வர்றது இருக்குது. இப்போ வந்து அழகாக ஓட்டியாச்சு பாருங்கள். இது வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டுக்குருவோம் ஜாயிண்ட் வந்து. இப்போ வந்து நமக்கு வந்து முன்பாகம் வந்து ஓட்டிடலாம். ஃப்ரண்ட்டு பீஸு இப்போ கரெக்டாக இதை போட்டுக்கிறோங்க. நமக்கு வந்து தையல் வந்து எப்போவும் வந்து போடுறது வந்து லாஸ்ட் வந்து ஜாயிண்ட் போடுறதா இருந்ததுன்னா இந்த ஓரம் தான் போடணும். ஆம்கோலுக்குள்ளே போகிற பக்கம்தான் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் வந்து பார்த்து போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நேரம் வந்து உங்களுக்கு துணி விலகிற மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து கரெக்டாக தையல் போட்டுருங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த வேலை வந்து.
எந்த துணிக்குமே இந்த மாதிரி போட்டுட்டு தைச்சிங்கன்னா துணி வந்து விலகாமல் இருக்கும். நமக்கு வந்து இந்த பிரித்து அடிக்கிற வேலையே வராது. நம்ம குறுக்க போட்டோம் பாருங்கள் தையல், அதனால் துணி வந்து எந்த பக்கமுமே வந்து தூக்காது. அதுக்காண்டி தான் அது வந்து அந்த தையல் வந்து போட்டிருக்கோம். இப்போ நமக்கு வந்து அப்படி போட்டோம், இந்த இடம் மாத்திரம் லைட்டாக வந்திருக்கு பாருங்கள். அதை வந்து லைட்டாக இந்த பிசுரை வந்து கரெக்டாக அந்த இடம் மாத்திரம் கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. எடுக்காமல் விட்டுறாதீங்க. அதை வந்து இப்போ அது போயிடுச்சு அந்த இடம். அந்த லைட்டாக அந்த ஒரு இடம் மாத்திரம் கொஞ்சம் சுருக்கம். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான், எனக்கு எப்போவுமே இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் இவ்வளோ நாளாக தைக்கிறேன், அந்த ஒரு பீஸ் மாத்திரம் எனக்கு லைட்டாக வந்து அந்த இடம் வந்து சுருக்கம் வந்துடும். ஆனால் அதை நான் எடுக்காமல் தைக்க மாட்டேன். அதை வந்து கரெக்டாக முடிச்சுட்டு தான் அதை அடுத்த ப்ளவுஸ் வந்து அடுத்த பக்கத்தை வந்து எடுப்பேன். இப்போ ரைட் சைடு ஓட்டிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு அப்படியே திருப்பிக்கிறங்க. இந்த பக்கம் துணி வந்து பெருசாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பக்கமும் ஜாயிண்ட் இல்லாமல் இருக்குது பாருங்கள். கரெக்டாக பார்த்துக்கிறங்க, அளவு பார்த்துட்டு அப்படியே ஓட்டிடுங்க. எல்லா துணிக்கும் வந்து அந்த குறுக்க தையல் போடணுங்கிறதுல கிரேப் சில்க்ஸு, பூனம் சாரி, இந்த மாதிரி வலுவில்லைன்னு எந்த கிளாத் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக ஒரு பீஸ் வந்து அதை கரெக்டாக ஓட்டியாச்சு. நான் சொல்கிற மாதிரி எனக்கு எப்போவுமே வந்து அந்த ஃப்ரண்ட்டு பீஸ் மாத்திரம்தான் லைட்டாக அந்த மாதிரி வரும். இதில் ஜாயிண்ட் கிடையாது. லாஸ்ட்டாக வந்து இந்த இதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிட்டு வந்து போடணும். ஏன்னா அந்த கரெக்டாக அந்த மூலையில் வந்து பத்தாமல் இருக்குது பாருங்கள் கிளாத்தில் வந்து. அதை வந்து கரெக்டாக வந்து போட்டுருங்க. அந்த போடாமல் விட்டுட்டிங்கன்னா தைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த பிசுரெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்ல பக்கத்தை இந்த மாதிரி திருப்பிக்கிறங்க. இந்த ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்து விட்ருங்க. இப்போ இந்த பக்கமாக இப்படி வச்சுக்கிறோங்க. ஜாயிண்ட் வந்து போடுறது இப்படி தான் ஜாயிண்ட் போடணும். அதை அப்படியே வந்து திருப்புங்க. திருப்பிட்டு இந்த பக்கமாக தையல் போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கரெக்டாக அளவு பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நீட்டாக நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பீஸும் வந்து நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். பெரிய ப்ளவுஸு, அதாவது இது 40 இன்ச்சு ப்ளவுஸு. இப்போ ஸ்லீவ் வந்து தைச்சிருவோம். ஸ்லீவ் வந்து தான் பஃப்பு. அதை வந்து நான் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். பெரிய ஸ்லீவுக்கு வந்து எப்படி பஃப் பிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து ஒன் சைடு ஜாயிண்ட்டு. இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பிட்டு ஒரு பக்கமாக ஜாயின் போடுறதுக்கு. நம்ம எப்போவும் வந்து 2 கைக்கும் 4 பக்கம் போடுவோம்.
இது வந்து ஒரு வேலையாக முடிஞ்சிடும். அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க, பார்த்துட்டு ஜாயின் போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த கரையை வந்து கட் பண்ணிடுவோம். இந்த அருக்கில் இந்த கரையை வந்து லாஸ்ட்டாக வந்து வச்சுக்கலாம். நேர் பார்த்துட்டு கரையை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. சாரி, நான் வந்து துணி வந்து கரெக்டாக ஒரே அளவு தான் கட் பண்ணியிருக்கேன். அதனால் கரை கட் பண்ண முடியாது. அதை கட் பண்ணாமலே இப்போ நான் உங்களுக்கு வந்து அடித்து காமிக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவுக்கு தனித்தனியாக வந்து பீஸ் எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பீஸை வந்து போட்டுக்கிறோங்க. தையலுக்கு வந்து எவ்வளோ துணி விட்டுருக்கீங்களோ அந்த துணியை வந்து பார்த்துக்கிறோங்க. அளவுக்கு வந்து தையல் அளவுக்கு வந்து பார்த்துக்கிறோங்க. மேல் அளவும் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க, கீழ் அளவும் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. தையலுக்கு விட்டுருக்க அளவு கரெக்டாக பார்த்துட்டு அதில் வந்து தையல் போட்டுருங்க. இதில் வந்து கரை வந்து வளைஞ்சு வந்துருக்கு. அதனால் நம்ம தைக்கிறவங்கள வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. கரை வந்து நேராக வரவே இல்லை. அதனால் நமக்கு வந்து அந்த ப்ளைன் கிளாத் வந்து கொஞ்சம் வரதான் செய்யும். ரொம்ப ப்ளைன் கிளாத் இருந்ததுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒட்டி தைச்சிக்கிறோங்க. இதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க இந்த கிளாத்தை. இப்போ இதை வந்து மடித்து ஒரு படிமான தையல் வந்து இதில் வந்து போடுங்க. கரெக்டாக நீட்டாக அதிலே இப்போ அதை அப்படியே திருப்பி ஒரு தையல் போடுங்க. இப்போ சுற்றி ஓட்டிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை எப்போதுமே கரைச்சி விட்றக்கூடாது பெரிய ப்ளவுஸில் மாத்திரம். இப்போ இந்த பீஸை வந்து இப்போ இதில் வந்து சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த சென்ட்ரு கரெக்டாக பாருங்கள். எங்கே சென்ட்ரு பண்ணியிருக்கோமோ அதை வந்து கரெக்டாக அந்த நேரை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. அளவு மாறிடாமல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை வந்து அப்படியே மடிச்சுக்கிறோங்க. அளவு கரெக்டாக பார்த்துட்டு இதை வந்து இந்த ஸ்லீவை வந்து மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த அளவு வந்து எடுத்துக்கிறோங்க. இந்த இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக நான் வந்து 1 இன்ச்சு, அதாவது கரெக்டாக 1 இன்ச்சு, 1 2 இன்ச்சு இந்த லென்த் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து உயரத்தை பொறுத்து நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். 4.5 இன்ச்சுக்கு அப்படியே நேர் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. நேர் இதில் வந்து அப்படியே கரெக்டாக கோடு போட்டுருங்க. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீட்டாக. இதை வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்கிறங்க. இது வந்து அப்படியே இதில் வந்து தையல் ஓட்டிடுங்க. நல்லா டேக் அடிச்சிருங்க அந்த இடத்துல. அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி தையல் வந்து இந்த பக்கம் திருப்ப கொண்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் இருந்ததுன்னா அயன் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீட்டாக வந்து அயன் பண்ணிடுங்க. நான் வந்து அப்படியே மடித்து பாருங்கள் நீட்டாக இந்த இது அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி மடிச்சிடுங்க. சென்ட்ரு வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி மடிச்சிடுங்க. நல்லா நீட்டாக அயன் பண்ண மாதிரி கரெக்டாக கையை வச்சு மடித்து விட்ருங்க. இப்போ இதை வந்து ஒரு தையல் வந்து ஓட்டிடுங்க இந்த இடத்துல.
இப்போ திருப்பி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து இப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து தையல் வேணும்னா ஓட்டிக்கலாம். நான் வந்து ஓட்டுறேன், நீங்கள் வந்து ஓட்டிட்டீங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு அதை கொண்டு வந்து அதை கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. அப்படியே திருப்புங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளீட்டு இது வந்து சென்ட்ரு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். இந்த சென்டரை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. இப்போ இதிலேருந்து எத்தனை இன்ச்சு அளவுக்கு வந்து இப்போ இந்த பக்கம் நான் இங்கேருந்து பிடிக்கிறேன். ஃப்ளீட் வந்து ஒரு எனக்கு எத்தனை ஃப்ளீட் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பெருசாக பிடிக்கலை, சின்னதாக தான் பிடிக்கிறேன். சும்மா குட்டி குட்டியாக ஃப்ளீட்டு, ரொம்ப பெரிய ஃப்ளீட்டாக இல்லாமல் குட்டி குட்டியாக வந்து பிடிச்சி விடுவோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், போடும்போது இந்த இடம் மொத்தம்தான் லைட்டாக தூக்கும். இந்த ஓப்பன் வந்து சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்லீவு இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து தைச்சி காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஃப்ளீட் வேணும் அப்படின்னா இந்த இதில் வந்து அதிகமாக வேணும்னா இது தேவையில்லை, இது போடுறதுக்கு இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கே வந்து நீங்கள் வந்து பிடிச்சி விடுங்க. இப்போ இன்னொரு ஸ்லீவ் வந்து தைச்சி வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கிளாத் வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த அளவுக்கு வந்து இதை விரிச்சுக்கிறோங்க. கிளாத்தை வந்து நல்ல பக்கம் போட்டுக்கிறோங்க. மேலே வந்து பிசுறு உள்ள பக்கத்தை வந்து அதையும் கரெக்டாக வந்து உள் பக்கமாக போட்டுக்கிறோங்க. அதாவது திருப்பி ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க. தைச்சதுக்கப்புறம் அந்த ஜாயின் போட்டது வந்து உள்ளே போகணும், அதை கணக்கு பண்ணி போட்டுக்கிறோங்க. ரெண்டு பக்கமும் கிளாத் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ அந்த தையல் ஓட்டி இருக்கிற அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு அப்படியே வந்து தைச்சிருங்க. இது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஏஜில் உள்ளவங்க போடுறது, அதனால ரொம்ப பஃப் தேவையில்லை. இது வந்து யார் வேணாலும் போடலாம் அந்த மாதிரி. இந்த பஃப் வந்து இப்போ கரெக்டாக மடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க. அதில் நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஊற்றிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அப்படியே கரெக்டாக அளவு பார்த்துட்டு அதை கரெக்டாக கரைச்சி விட்ருங்க. அதாவது சைடில் உள்ளதை மாத்திரம் மேலே உள்ள கிளாத்தை கரைங்க, சைடில் உள்ள கிளாத்தை வந்து கரைக்கக்கூடாது. இந்த இருக்குல்ல சென்ட்ரு, இதுதான் வந்து நம்ம அடையாளப்படுத்துனது. இந்த சென்ட்ரு இங்கே இருக்குல்ல, இதை வந்து அப்படியே கரெக்டாக இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. திரும்ப இன்னொரு கைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதை நேர் பண்ணிக்கிறேங்க. கரெக்டாக அளவு பார்த்துட்டு நேர் பண்ணிக்கிறேங்க. இதுதான் சென்ட்ரு. இப்போ அளவு வந்து காமிக்கிறேன் பாருங்கள், நீட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 1 இன்ச்சு கிளாத் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சு வந்து அகலம் வந்து லென்த் வந்து எடுத்திருந்தேன். அந்த லென்த்தை கரெக்டாக பார்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. இது அப்படியே வந்து தையல் ஓட்டிடுங்க.
அப்படியே வந்து திருப்பிடுங்க. இப்போ இதை அப்படியே விரிச்சிருங்க. பாருங்கள், விரித்து பாருங்கள், இங்கே துணி வந்துருக்கும். இப்போ இதை வந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கு. இதை இந்த 2 கிளாத்தையும் வந்து நேராக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ரெண்டும் ஒரே அளவு வரணும். கொஞ்சம் கூட பெருசு சின்னது வரக்கூடாது. அப்போ தைக்கும்போது வந்து வித்தியாசம் வந்துடும். அதனால கரெக்டாக அளவு 2 பக்கமும் ஒரே அளவு வர்ற மாதிரி கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குருங்க. இந்த பாசேப் மாறிடும், அதுக்காண்டி இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்குருங்க. பார்த்துட்டு இதில் வந்து ஒரு தையல் போடுங்க. நான் வந்து தையல் போட்டுறேன், நிறைய பேர் வந்து போடுறதில்ல. அதுக்கு நேராக கரெக்டாக அளவு பார்த்துக்குறோங்க. பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து அதை விரிச்சுக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் மாத்திரம் இருக்குது பாருங்கள், அதை திருப்பி பாருங்கள். இந்த இடம் வந்து அழகாக நம்ம சுடிதாருக்கு அடிக்கிற மாதிரி நீட்டாக வந்திருக்கு. இப்போ இது வந்து ஃப்ளீட் பிடிக்கிறதுக்கான அளவு, அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இப்போ எத்தனை தேவையோ ஃப்ளீட் வந்து அதை வந்து பிடிச்சி விட்டுக்குவோம். சென்ட்ரு கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இப்போ அந்த பக்கம் எனக்கு வந்து ஒரு 4 வந்திருக்குன்னா அதை கணக்கு பண்ணிவிட்டு இந்த பக்கமும் வந்து அந்த 4 வந்து பிடிச்சிருங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பிடிச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நீட்டாக நமக்கு வந்து அந்த பஃப் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து தைக்கலை அப்படின்னா இதில் வந்து தையல் தெரியாது, அவ்வளோதான். இது ஓட்டுனது தெரியும் நமக்கு வந்து. இதில் வந்து நீங்கள் தையல் வந்து போட்டுருங்க. போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்லீவ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவு, இப்போ முதுகு பகுதி எல்லாமே தைச்சிட்டோம். இப்போ பட்டி ஓட்டிடுவோம். பட்டிக்கு வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ முதுகு பகுதி, அதாவது இடுப்புக்கு வந்து துணி இல்லை, அதை வந்து கொஞ்சம் இந்த லென்த் வந்து பட்டிக்கு எடுத்துகிட்டு மீதி வந்து அதில் ஜாயின் போடணும். இந்த கரையை கட் பண்ணி முதல்ல அதுக்குள்ளே வேலையை வந்து முடிச்சிடலாம். இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். எப்படி தைச்சிருக்கோம் அப்படின்னு. இது வந்து நல்ல பக்கம். கரை வந்து மடிச்சு விட்ற அளவுக்கு வந்து கரை வந்து கீழே எடுத்துக்கிறோங்க. இந்த இடத்துல இதை வந்து கரெக்டாக அளவு கீழே வந்து கீழே அளவுக்கு வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க. மேலே வந்து தையல் போட்டுக்கிறோங்க. ஏன்னா வெளியில் வந்து தையல் தெரியக்கூடாது, அதுக்காண்டி தான் இந்த மாதிரி போடுறது. இப்போ இதை வந்து அப்படியே திருப்புங்க. எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது இதில் வந்து நமக்கு வந்து தெரியும். அதனால் அந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. தையல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தையல் வந்து மேலே போடக்கூடாது, மேத்துணியில் அசிங்கமாக தெரியும். இப்போ இதை வந்து அப்படியே இந்த உள்ளே வந்து இதை மடித்து விட்ருங்க. மடித்து விட்டுட்டு அதுலேருந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. அவ்வளோதான். ஜாயிண்ட் வந்து ஈஸியாக வெளியில் வந்து தெரியாது. இதை வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் விசிறு நிறைய வருது இதில். இது வந்து கீழே தேவையில்ல, கிராஸ் தான் தேவை. அதனால கொஞ்சமாக லாஸ்ட்டாக வந்து இருக்கிற பிட்டை வந்து கிராஸ் போட்டுக்குருவோம். கட்டி ஓட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பட்டிக்கு தேவையான பீஸ் வந்து எடுத்துக்கிடுவோம். தாராளமாக இந்த மாதிரி வந்து 2 பட்டிக்கு வந்து எடுக்கலாம். நீங்கள் இந்த லென்த்து இந்த அகலம் போட்டிங்கன்னாலும் 2 பட்டிக்கு வந்து எடுக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க.
இது ரெண்டா இது வந்து நம்ம வந்து கொக்கி பெட்டிக்கு எடுக்கணும். அதனால் கிளாத் இல்லைன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கிறேன். இருக்கு போதுமான அளவு அதை போட்டுக்கலாம். அப்போ வந்து 2 பட்டிக்கு வந்து தேவையான அளவு இது வந்து கரெக்டாக வரும். அதை போட்டுக்கிடுவோம். துணி வந்து ரொம்ப சன்னமான கிளாத்தாக இருக்குது. இது வந்து 2 பிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து பீஸ் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ பீஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வேறு பிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பெரிய ப்ளூ கலர் கிளாத்லாம் வந்து கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி பட்டி வந்து தைக்கும்போது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் போட்டு கட்டி வந்து அதை ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து உள்பக்கமாக போட்டுக்கிறோங்க. திக்னஸ்காண்டி அந்த கிளாத்து இது வந்து அகலத்துக்காண்டி இந்த மாதிரி இதை போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு இதை வந்து அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நீட்டாக வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு தையல் ஓட்டிடுங்க. பட்டி லென்த்து வந்து கொஞ்சம் பெருசு. இப்போ 2 பட்டியும் கரெக்டாக மேலே ஒன்று போட்டுக்கிறோங்க. அளவு பார்த்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். பட்டிக்கு துணி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து தெரியும். உள்ள துணிக்கும் மே துணிக்கும் இல்லை அப்படின்னா இப்போ வந்து வளைச்சி ஒரு தையல் போட்டுருங்க. இதை வந்து இப்போ டாட் பிடிச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பீஸும் பேக்கும் வந்து டாட் பிடிச்சிருவோம். எப்படி பிடிக்கிறதுங்கிறத வந்து காமிக்கிறேன். கரெக்டாக இதை மடிச்சுக்கிறோங்க. அளவு பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க. அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க. லைட்டாக ஓட்டி எடுத்துருங்க. இந்த அளவையும் பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக இதையும் லைட்டாக ஓட்டி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் பாயிண்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீட்டாக வந்திருக்கும் கப் சைஸ் நமக்கு. இப்போ இதை வந்து அளவு பார்த்துட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக லைட்டாக ஒரு மூலையில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. அப்போ தான் பட்டி வந்து நேர் வரும். அதாவது ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நேராக வரும். அளவு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு பட்டியோட அளவு. இப்போ இன்னொரு டாட் பாயிண்ட்டும் அதே மாதிரி பிடிச்சிருவோம்.
அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குங்க, நேர் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பிடிங்க. இப்போ இந்த 2 கப் சைஸும் நீட்டாக நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அளவு பார்த்துட்டு பட்டியை அதாவது ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஓட்டிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கொக்கி பெட்டி வி பெட்டி வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அளவு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் இதை போட்டுக்கிறோங்க. இப்போ ஏற்ற இறக்கம் வந்து பார்த்துக்கிறோங்க. அதில் வந்து அளவு பாருங்கள் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. இருந்ததுன்னா லைட்டாக வந்து எது பெருசாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கரைச்சி விடலாம். எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அதை வேணால் கரைச்சி விட்டுக்கலாம், டாட் பிடிக்கலாம்.